முன்னாடியே அவன் என் கழுத்தை பிடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். அதனால இலக்கியாவுக்கு முன்னாடி கௌதம தாண்டா கொல்லணும். இனிமே அவனை உசுரோட விடவே கூடாது. ஏய், என் கழுத்தை பிடிச்ச கௌதம்க்கு சாவ பரிசா கொடுங்கடா. அவன் போயிட்டா இலக்கியாவோட பவர் மொத்தமும் காலி. அப்புறமா அவகிட்ட இருந்து அந்த ரேவதி பத்தின தகவல் வாங்குறது ரொம்ப ஈஸிடா. சோ முதல்ல அந்த கௌதம தீத்துறேன் சார். வண்டியில இப்ப பொருள் ரெடியா இருக்கு. உடனே போய் அவனை போட்டுறவா? டேய் டேய் டேய், நீ ஒரு ஆளா போய் சொதப்பிட போத. இன்னொருத்தரையும் கூட கூட்டிட்டு போ. இந்த தடவை ஸ்கெட்ச் மிஸ் ஆகவே கூடாதுடா. ஓகே சார். டேய் கௌதம், எனக்கு வர வேண்டிய அவார்டை தட்டி பறிச்சல்ல. டேய், அந்த அவார்டை வாங்குறதுக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்டடா. சாவுடா. என்னோட லைவ் லொகேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வா. சரிண்ணா. இன்னைக்கு கௌதம பணமாக்கியே தீரணும். சரிண்ணா, உடனே வரேண்ணா. ம். அப்படியே போ மெதுவா மெதுவா. அப்படித்தான் அப்படித்தான். என்னது, காரை கரெக்டா ஓட்டுற, மிஸ்டேக்கே பண்ண மாட்டேங்கிற. மிஸ்டேக் பண்ணலனா நல்ல விஷயம் தானே, அதுக்கே கவலைப்படுறீங்க? நீ மிஸ்டேக் பண்ணாதானே அதுக்கு பனிஷ்மெண்டா அடிக்கடி எனக்கு கிஸ் கிடைக்கும். அதான பார்த்தேன். இனி உங்களுக்கு ஒரு கிஸ் கூட கிடைக்காது. இல்ல இல்ல, வேணாம் வேணாம். ஏ, இப்ப தப்பு பண்ணிட்ட. கிஸ் கடு கிஸ் கடு குடு. ஐயோ, ஏய், நீ வேணும் தானே காரை ஆஃப் பண்ண? இல்லையே. பொய் சொல்லாத. ஆமா, என் செல்லத்துக்கு முத்தம் கிடைக்காம முகம் வாடி போச்சு. அதான் வேணும்னே குட்டி தப்பு பண்ணேன். போ அப்படித்தான் அப்படித்தான். போயிட்டே அப்படித்தான். சூப்பர், பரவாயில்லையே, காரை சூப்பரா ஓட்டுற. பின்ன ட்ரெயினர் யாரு? என் தங்க புருஷனாச்சே. அம்மா, இந்த ட்ரெயினருக்கு ஃபீஸ் கிடையாதா? ஃபீஸா? அதான் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒண்ணு வாங்கிட்டு இருக்கீங்களே. கார் நிறுத்து. என்னாச்சு? அங்க பாரு, இளநீ கடை. என்ன வண்டியை நிப்பாட்டிட்டாங்க? உனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன். இளநீ சாப்பிடலாமா? சரி, போலாம். ஏய், நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். எங்க போறான்? இளநீ கிடைக்கா? வாங்க சார். 2 இளநீ கொடுங்க. எங்க நம்மால இன்னும் காணும்? சார் சொல்லுங்க சார். என்னடா ஆச்சு? சார், நான் ரெடியா தான் இருக்கேன். இன்னும் நம்ம பையன் தான் வரல. ஏய், ஏதாச்சும் காரணம் சொல்லி கௌதம மிஸ் பண்ண உனக்கு கொன்று வேண்டாம். இளநீ எவ்வளோங்க? 2 100 ரூபா சார். 2 கொடுங்க. தரேன் சார். ஆமா, கௌதம் எங்க இருக்கான்? சார், ரோட்டுக்கு ஏத்தாப்புல இளநீ கடைக்கு போயிருக்கான் சார். சார், பையன் வந்துட்டான். இன்னும் 2 நிமிஷத்துல கௌதம முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, சீக்கிரம். ஓகே சார். டேய், அதோ இளநீ கடையில் நிக்கிறான் பாரு, அவன் தான்.
நீ பொருள் எடுத்து வந்திருக்கல இருக்குண்ணா ஒரே நிமிஷம். எஸ்எஸ்கே எதுக்கு கால் பண்றாரு? என்ன எஸ்எஸ்கே, எப்படி இருக்கீங்க? வாங்கின அடியில உடம்பு எப்படி இருக்கு? நீ எனக்கு கொடுத்த அடியெல்லாம் உன் புருஷனுக்கு இப்ப கத்தி குத்தா பரிசு கொடுக்க போறேன். என்ன என்ன உளறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரேவதியும் அவ பெத்த குழந்தையும் வேணும். சரியா? இலக்கியா, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். அந்த ரேவதி இருக்கிற இடத்த எனக்கு காட்டி கொடுத்தா கௌதம கொல்ல எடுத்த கத்திய வைக்க சொல்றேன். டீல் ஓகேவா? ரேவதி அம்மாவை காட்டி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீ உன் உசுரை இழக்க வேண்டியது இருக்கும். ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? கௌதம் இருக்கிறப்போ உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அந்த கௌதம் இருந்தா தானே உன்னை காப்பாத்துவான். புரியல? உன் உசுருன்னு நான் சொன்னது கௌதம தான். அவன் உசுரை தான் இப்ப எடுக்க போறோம். டேய், அவன் கிட்ட போனதும் நீ அவன் கைய புடிச்சுக்க. நான் அவனை ஒரே சொர்க்கா சொருகிடுறேன். இங்க பாருங்க, கௌதம்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். கௌதம் செத்தா நீ டம்மி இலக்கியா. உன்னை தட்டி தூக்கிட்டு போய் ரேவதி கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. டேய், உன் புருஷன் சாவ கண்ணால பார்த்து ரசி. பாய். எஸ்எஸ்கே, கௌதம், கௌதம். டேய், வாடா. கௌதம், கௌதம். கொடுங்க சார். கௌதம், இப்ப வந்து என் புருஷனை தொட பாப்போம். ஏய், கௌதம், இலக்கியா. ரத்தம் வருது கௌதம். நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல, பயப்படாத. யார் இவனுங்கன்னே தெரியலையே. அந்த எஸ்எஸ்கே அனுப்புன ஆளுங்க. என்ன சொல்ற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க கௌதம். இல்ல இல்ல வேணாம், விடு. கௌதம். லேசான அடிதான். ஐயோ, ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிட்டு போலாம். வாங்க வாங்க கௌதம். யாருண்ணா? சாரா? சார் தான்டா. சார், என்னடா பிளான் சக்சஸா? கௌதம் செத்துட்டானா? சார், நேரம் நாங்க செத்துருப்போம். தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? சார், கௌதம குத்தப்பாரு கடைசி செகண்ட்ல அந்த இலக்கிய வந்து தடுத்துட்டான். பொம்பளையா சார் அவ? புருஷனுக்கு ஒண்ணுனதும் அருவாளோட பத்ரகாளி மாதிரி பயங்கரமா பாயறா. ஜஸ்ட் மிஸ்ல நாங்க எஸ்கேப் ஆனோம். இல்லனா எங்களை கொத்துக்கறி போட்டுருப்பா சார். ஏய், நிறுத்துடா. கௌதம கொல்ல சொன்னா நீ இலக்கியோட பெருமை பேசிக்கிட்டு இருக்க. வைடா போன. என்னண்ணா? வாடா. பக்கவா
என்னென்னவோ பிளான் பண்ணி கோட்டை விட்டானுங்க ச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.